கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வேன். முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவே. உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வேன். முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவே. ஆராதிக்க உம்மிடம் வந்தே ஆவியாலே நிரப்பும். ஆராதிக்க உம்மிடம் வந்தோ ஆவியாலே நிரப்பும். உம் அன்பை ருசித்து உம்மோடு இணைந்து உறவாடி துதிக்கணுமே. உம் அன்பை ருசித்து உம்மோடு இணைந்து உறவாடி துதிக்கணுமே. கண்ணீரோடு உந்தனை அணைத்து தூதித்து மகிழனுமே. கண்ணீரோடு உந்தனை அணைத்து தூதித்து மகிழனுமே. உம்மை உயர்த்தி என்று உயர்த்துவோம். உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வேன். உம் முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவேன். உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வேன். உம் முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவேன். ஆராதிக்க உம்மிடம் வந்தேன். சொல்லலாமா? ஆவியாலே நிரப்பும். ஆராதிக்க உம்மிடம் வந்தேன். ஆவியாலே நிரப்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை 27ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மரவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். For he will hide me in his sheltering. The day of trouble he will conceal me under the cover of his tent. He will lift me high upon a rock. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் எனக்காக என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று அவளோடு தேவனுடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற அற்புதமான தேவனுடைய வார்த்தை. தீங்கு நாளில் அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல்
உயர்த்துவார். The Lord will lift me high upon a rock. Hallelujah. இந்த புதிய மாதத்திலும் ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே இந்த அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளை, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை விசுவாசித்து இந்த மாதத்தில் மட்டுமல்ல, இந்த வருடத்தில் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்கிற அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் என்பதை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல காத்து ஒரு புதிய மாதத்தில் பிரவேசிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை ஆவலோடு விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 37ஆம் சங்கீதத்தினுடைய 34ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். Wait for the Lord and keep his way, and he will exalt you and inherit the land. You will look on when the wicked are cut off. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை நீ கைக்கொள்வாயானால் பூமியை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தீங்கு நாளிலே தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். எத்தனை அற்புதமான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. தீங்கு நாள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலவிதமான நாட்களை கடந்து செல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது. தீங்கு நாளில் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. பொல்லாத பிசாசு தூரத்திலிருந்து அக்னி அஸ்திரங்களை தீங்கு செய்யும்படி எய்து கொண்டே இருக்கிறான். தீங்கு நாளிலே அவர் கூடாரத்திலே மறைத்து, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீங்கள் விரும்புகிற, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று விசுவாசியுங்கள். காரணம், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தீங்கு நாளில் உங்களை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து உயர்த்துகிற ஒரு அற்புதமான தேவன். 91ஆம் சங்கீதம் சொல்கிறது, 1ஆம் வசனம் சொல்கிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எத்தனை அற்புதமானது. 121ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் தேவனை நோக்கி ஜெபித்த ஒரு ஜெபம் 1 நாளாகமம் 4:10 இருக்கிறது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அவைகளுக்கு விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்த அற்புதமான ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதமான கிருபைகளை கர்த்தர் யாபேசுக்கு செய்தவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 1 சாமுவேல் 2:8 சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம். உபாகமம் 28:1 சொல்கிறது, சகல ஜனத்திலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று அற்புதமான தேவனுடைய வார்த்தை சொல்கிறதே. காலை வேளையிலே பலவிதமான கலக்கத்தோடு வேதனையோடு சில காரியங்களை இழந்து போய் சோர்ந்து போய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எதிர்பார்க்கிற உயர்வு இன்னும் கிடைக்கவில்லையே, தாமதித்து கொண்டிருக்கிறதே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்து நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் கர்த்தர் அற்புதமான கிருபைகளை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார் என்ற வார்த்தைகளை ஆணித்தரமாய் விசுவாசியுங்கள். கர்த்தர்
தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுது உயர்த்துவார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துவாரா? அப்படியானால் கர்த்தர் நம்மை எப்பொழுது உயர்த்துவார்? கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலவெளியிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தர் யாரையெல்லாம் உயர்த்துவார் என்பதை பரிசுத்த வேதம் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் எப்பொழுது உயர்த்துவார்? நம்பர் 1, காத்திருந்தால். நம்பர் 2, கரத்தில் இருந்தால். நம்பர் 3, கர்த்தரிடத்தில் இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், காத்திருந்தால் உயர்த்துவார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆகவேதான் என்னுடைய செய்தியினுடைய முதல் தலைப்பு, காத்திருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை நாட்கள், எத்தனை மாதம், எத்தனை வருடம் நான் காத்திருப்பது என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, சகோதரனே, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், நீங்கள் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்த ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய காத்திருக்குதல் ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். கவனித்து பாருங்கள், நம்முடைய வழியை அல்ல, அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஏசாயா 55, 8, 9 ஆகிய வசனங்களை பாருங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழிகளை கைக்கொள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அந்த சத்தத்தை கேட்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, உன்னுடைய சொந்த வழியிலே நீ செல்லாதே. உன் சொந்த வழியிலே சென்று அலங்கோலப்பட்டு நீ இழந்தது போதும். கர்த்தருடைய வழியை காத்துக்கொள். கர்த்தருடைய வழியை நீ கைக்கொள்வாயானால் கர்த்தர் நிச்சயம் உன்னை உயர்த்துவார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 37ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்தை பாருங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. Commit your ways to the Lord, trust in him and he will act. Commit your way to the Lord. உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வழிகள் தாறுமாறாய் இருக்க வேண்டாம். எரேமியா 6:16 வாசித்து பாருங்கள். நீங்கள் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்களோ அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக பெரியவர்கள் கூட தங்கள் சொந்த வழிகளை நாடி தேடி ஓடி அலசடிப்பட்டு இழந்து போய் கண்ணீரோடு நிற்கிறார்கள். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உன் சொந்த வழி வேண்டாம் மகனே, வேண்டாம் மகளே. கர்த்தருடைய ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படி. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, உன் சுயபுக்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீ செல்லுகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் உன் வழிகளிலெல்லாம், உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்வாயானால் கர்த்தர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவாரே, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரே. ஆகவேதான் சொன்னேன், காத்திருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார்.
ஏசாயா 40:31 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தருவார். இந்த சத்தத்தை கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகளே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புத்திர பாக்கியத்தை தந்து உங்கள் முகங்களை கர்த்தர் நிச்சயம் பிரகாசிக்க செய்து உங்களை கம்பீரிக்க செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காத்திருக்குதல், கர்த்தருக்காக காத்திருக்குதல் ஒரு நாளும் வீணாகாது. தைரியமாயிருங்கள். காத்திருக்கிறவர்களை உயர்த்துவார். நம்பர் 2, கரத்தில் இருந்தால் உயர்த்துவார் என்று சொன்னேன். என்னோடு கூட 1 பேதுரு 5:6 நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், 1 பேதுரு 5:6, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். Humble yourselves therefore under the mighty hand of God, so that at the proper time he may exalt you. ஆகையால் ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி, நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆமென். ஆகையால் கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆகவேதான் என்னுடைய செய்தியினுடைய 2வது தலைப்பு கரத்தில் இருந்தால் உயர்த்துவார் என்று சொன்னேன். ஏற்ற காலத்திலே ஆசீர்வதிக்கிறவர். பிரசங்கி 3:11 சொல்கிறது, எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தாயாரே, பிள்ளையினுடைய வாழ்க்கையில நேர்த்தியான காரியத்தை கர்த்தர் நடத்துவார். சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசமாயிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அன்றைக்கு ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி, இவைகளெல்லாம் நடக்குமா, கர்த்தர் வானத்தில் மதகுகளை திறந்தாலும் இந்த அற்புதம் நடக்குமா என்று அவிசுவாசித்தது போல நீங்கள் அவிசுவாசியாதீங்கள், விசுவாசியுங்கள். நிச்சயம் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து அற்புதமான கிருபைகளை உங்களுக்கு செய்வாராக. ஏற்ற காலத்திலே செய்கிற அற்புதமான தேவன். ஏசாயா 60:22 வாசித்து பாருங்கள். சின்னவனாகிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான், கர்த்தராகிய நான் அவைகளை நடப்பித்து ஏற்ற காலத்திலே அவைகளை நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறாரே. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தம்முடைய கரத்தில் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அவருடைய நீதியின் வலது கரத்தில் நாம் இருக்கிறோம். ஏசாயா 49:16 சொல்கிறது, உன்னை என் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன். I have inscribed you in the palm of my hands. What a privilege it is. What a privilege it is. அவருடைய உள்ளம் கையிலே நம்மை வரைந்திருக்கிறாராம். I have inscribed you in a palm of my hands. அவருடைய உள்ளங்கையிலே நம்மை செதுக்கி வைத்திருக்கிறாராம். எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை ஆசீர்வாதம். அவருடைய கரத்திலே அடங்கி இருங்கள். ஏற்ற நேரத்திலே நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோர்ந்து போகாதே சகோதரா, உங்களுடைய பிரயாசத்துக்கு நிச்சயம் கர்த்தர் பலன் கொடுப்பார். வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய பதவி உயர்வை நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். அவரை சார்ந்திருங்கள், அவர் கரத்தில் இருங்கள், அது போதும். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். பரிசுத்த வேதத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அற்புதமான தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சாரால் தனக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்த பொழுது வேதம் சொல்கிறது, ஆகார் தான் கர்ப்பமானதை கண்டு நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாளாம். சாரால் ஆகாரை கடினமாய் நடத்த ஆரம்பித்தாளாம். ஒரு காலகட்டத்திலே ஆகாரால் இதை நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியே ஓடிவிட்டால். வனாந்திரத்திலே கர்த்தருடைய சத்தம் ஆகாருக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. ஆதியாகமம் 16:9 பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் ஆச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். நான் உன் பிள்ளையை பெரிய சந்ததியாக்குவேன் என்று சொன்னார். நீ திரும்பி போய் உன் ஆச்சியார் அண்டையின் கையின் கீழ் அடங்கி இரு. அடங்கி இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அற்புதமான தேவனாயிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, பெற்றோருக்கு அடங்கி இரு. பெற்றோர்கள் சொல்கிற காரியங்கள் உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காகத்தான். இது வேண்டாம், இந்த வழி வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம் என்று பெற்றோர்கள், தகப்பன், தாய் உன்னை எச்சரிக்கிற சத்தத்துக்கு கீழ்ப்படி. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம், அவைகளின் முடிவு மரண வழிகள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. தாய் தகப்பன் இப்பொழுது உனக்கு சொல்வது ஒருவேளை கசப்பாயிருக்கலாம், ஆனால்
ஒரு காலகட்டத்தில் நிச்சயம் நீ உணர்வாய். நீ இழந்துவிடக் கூடாது என்பதற்காக பெற்றோர்கள் சொல்கிற காரியத்திற்கு, உன் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்கிற காரியத்திற்கு கீழ்ப்படியுங்கள். எபிரேயர் 13:17 பாருங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு குடும்பத்தாரே, உன்னுடைய ஊழியக்காரனுடைய கையின் கீழாக அடங்கி இருங்கள். உன்னுடைய ஊழியக்காரர் தேவ சித்தத்தின்படி நடத்துகிற, பரிசுத்தமான பாதையில் நடத்துகிற அற்புதமான கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருக்கும் பொழுது அவருக்கு விரோதமாய் நீங்கள் முறுமுறுக்கிறது என்ன? உங்கள் ஊழியக்காரன் துக்கப்படாதபடி, உங்களுடைய ஊழியக்காரன் சந்தோஷத்தோடு செய்யும்படி நீங்கள் அடங்கி இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான கிருபைகளை நிச்சயம் செய்வார். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவர்களை ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கரத்தில் இருந்தால் உயர்த்துவார். ஆமென். எத்தனை சொல்லியிருக்கிறேன் சொல்லுங்க. நம்பர் 1, காத்திருந்தால் உயர்த்துவார். நம்பர் 2, கரத்தில் இருந்தால் உயர்த்துவார். நம்பர் 3, கர்த்தரிடத்தில் இருந்தால் உயர்த்துவார். என்னோடு கூட யாக்கோபு 4:10 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Humble yourselves before the Lord and he will exalt you. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். என்ன ஒரு அருமையான வார்த்தை. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. தேவனுடைய அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பதாக நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது ஜீவனுள்ள தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். லூக்கா 18 2 பேர் ஜெபிக்கும்படி ஆலயத்திற்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் தான் செய்யாததை அல்ல, செய்ததை தான் சொல்லி காண்பிக்கிறான். நான் இப்படி செய்தேன், அப்படி செய்தேன், உபவாசித்தேன், தானம் தர்மம் பண்ணேன், எல்லாவற்றையும் சொல்கிறான். ஆனால் ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல், பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று தன்னை தாழ்த்தின பொழுது நடந்தது என்ன தெரியுங்களா? வேதம் சொல்கிறது, அவன் அல்ல, இவனே நீதிமானாக வீடு திரும்பினான். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதம். கர்த்தர் யாரை உயர்த்துகிறார்? பெருமை உள்ளவர்களை அல்ல. வேதம் சொல்லுகிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். 1 பேதுரு 5:5 சொல்கிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். The Lord always resists the proud one. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரியே, உனக்கு பெருமை வேண்டாம். சகோதரா, பெருமை வேண்டாம். தாழ்த்து உன்னை. உன் பணம், உன் அந்தஸ்து, உன் படிப்பெல்லாம் ஒரு நிமிஷத்துல அழிந்து போய்விடும், ஒரு நிமிஷத்துல மறைந்து போய்விடும். அவைகள் நிலை உள்ளவைகள் அல்ல, நிலை இல்லாதவைகள். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். என் படிப்போ, என்னுடைய பணமோ, அந்தஸ்தோ, ஆஸ்தியோ, இவைகளெல்லாம் நீர் எனக்கு கொடுத்தது என்று தாழ்மைப்படுங்கள். வேதம் அதை தான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:34 ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற அற்புதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோமே. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மையை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று ஜீவனுள்ள தேவனுடைய விருப்பம் அதுவாயிருக்கிறதே. மீகா 6:8 பாருங்கள். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை அவர் உன்னிடத்திலே கேட்கிறார். வேறு எண்ணத்தை உன்னிடத்திலே கேட்கிறார். இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கேட்கிறார். வீண் பெருமை வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில தகப்பனே, இந்த உயர்வு, இந்த பதவி, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நீர் எனக்கு கொடுத்ததப்பா. தகப்பனே, என்னை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறேன் என்று உங்களை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து பாருங்கள், தாழ்த்தி பாருங்கள். அதுதான் ஆசீர்வாதம். 2 நாளாகமம் 7:14 விதமாக சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து சேமத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. I will forgive their sins. பாவத்தை மன்னித்து சேமத்தை தருவேன். I will forgive their sins and heal their lands.
பாவத்தை நீக்கி சேமத்தை தருகிறவர். அதுதான் நம்முடைய அற்புதமான ஜீவனுள்ள தேவன். பாவத்தோடு எந்த மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. யோசுவா 3:5 அதை தானே சொல்கிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். அதுதான் ஆண்டவருடைய ஃபார்முலா. ஆனா நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே, நாளைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கிறோம். அதுதான் டிலே ஆகுது. யாரை கர்த்தர் உயர்த்துவார்? கர்த்தரிடத்தில் இருக்கிறவர்களை உயர்த்துவார். ஆமென். தீங்கு நாளில் அவர் கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர். தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அவர் உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். யாரை உயர்த்துவார்? காத்திருக்கிறவர்களை உயர்த்துவார், கரத்தில் இருக்கிறவர்களை உயர்த்துவார், கர்த்தரிடத்தில் இருக்கிறவர்களை உயர்த்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய அற்புதமான இரக்கம், கிருபை, தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் இந்த நாளிலும் கூட வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே தங்களை அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீண்ட நாட்களாக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு உயர்வை அவர்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீர் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரமுடைய பிள்ளைகள் மேல் நீட்டப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் வாழ்வு தருகிற தெய்வம் அல்லவா? உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. உமது நாமத்தினாலே உமது அடியானுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரன் I. கிறிஸ்துதாஸ், எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல்போன் 9841298009 மற்றும் 9551181198. இமெயில் iChristdas@yahoo.co.in.